ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோக்கள்லாம் ரொம்ப ஒரு பெர்ரா இருக்குது, ஒரு ஒரு அலை அலையா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாட் மூலியமா அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்து ஹெச்டியா மாத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்க போது. நீங்க அத மிஸ் பண்ணாம சின்ன சின்ன ட்ரிக் தான் இருக்கு. அத மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரியும். இது மூலியமா என்னன்னா, உங்களோட பழைய ஃபோட்டோக்கள கொஞ்சம் நீங்க வந்து பிரைட்டா ஆக்கிக்கலாம். அது ஹெச்டியா மாத்திக்கலாம். இப்ப ஹெச்டியா மாத்துறதுக்கு நெறைய ஆப்புகள் வந்துருக்கு. இப்ப ஏகப்பட்ட ஆப்புகள் இருக்கு. நம்ம எடிட் பண்ற ஆப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஹெச்டியா மாத்துறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இப்ப இன்ஸ்டாட்ல நியூவா அப்டேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ப்ளூ கலரு, பச்சை கலரு எல்லாமே ஒரு கலர்லாம் வருது. இத மாரி நீங்களும் இன்ஸ்டாட் பயன்படுத்தி என்னென்ன செய்யணுமோ, உங்களோட வீடியோ எடிட்டிங்லாம் 1, 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நீங்க அத பார்த்து ஒரு ஒரு வீடியோக்களா நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்ப வாங்க உங்களோட ஃபோட்டோக்கள எப்படி ஹெச்டியா மாத்தி அத வீடியோவா கன்வெர்ட் பண்ணலாங்கிற மாரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப வாங்க இதில என்னன்னா, இப்படி இன்ஸ்டாட்ட ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில என்ன பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ அத தொட்டுக்கோங்க. ஃபோட்டோவ தொட்டுட்டு நியூல போய்க்கோங்க. இப்ப நியூல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபோட்டோ ரேண்டமா ஒரு ஃபோட்டோ நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்ப இது மாரி என்கிட்ட ஏகப்பட்ட ஃபோட்டோக்கள் இருக்கு. அத நான் ஒரு ஃபோட்டோ வந்து என்ன பண்றேன், இப்ப நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஃபோட்டோ பாருங்க, நல்லா தெளிவா பாருங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க, அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் மாதிரி பெர்ரா இருக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஃபோட்டோக்கள்ல பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்கள வந்து சில பேர் எழுதியிருப்பாங்க, கீழ எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்துக்கள எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் பார்த்துக்கோங்க. சின்ன டிப்ஸு தான். பார்த்துக்கோங்க. இப்படி கீழ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் அதெல்லாம் இருக்கு பாருங்க. கேன்வாஸு, ஃபில்டரு, எஃபெக்ட், பேக்கிரவுண்டு, ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதில அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா, இதில ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கீழ ரிமூவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன தொட்டுக்கோங்க. இந்த ஆப்ஷன் தொட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, இதில கீழ பேசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத தொட்டுக்கோங்க. இத தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு சும்மா அப்படி செய்யுங்க. சும்மா மேல அந்த அதாவது ரப்பர் வச்சு அழிப்போம்ல, அதே மாரி தான். இப்ப பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள் இருந்த இடமே தெரியாம போயிட்டு, அந்த எழுத்துக்கள் அலைஞ்சிரும். இப்படி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்படி டிக் குடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஃபோட்டோவ ஹெச்டியா மாத்துறதுக்கு, அதுக்கு பக்கத்துல ரிமூவ்க்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹெச்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன தொடுங்க. இந்த ஆப்ஷன தொட்டுட்டு, இதுல இதெல்லாம் கேட்கும். ஒரு சில நேரம் கேட்கும், ஒரு சில நேரம் கேட்காது. அது மாரி வந்து இந்த மெயில் ஐடி கேட்கும். அத நீங்க ஏதாவது ஒரு மெயில் ஐடிய குடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட இருக்கிற ரேண்டமா உள்ள மெயில் ஐடிய நீங்க குடுத்துக்கோங்க. இப்படி குடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்படி வரும். இப்ப தான் அந்த மெயில் ஐடிலாம் இப்ப தான் கேட்குது. முன்னலாம் கேட்கறதில்ல. இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, காசு கட்டுற மாரி உள்ளது. 2வது பார்த்தீங்கன்னா, காசு இல்லாம சும்மா ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்றது. இத குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, 2வது அன்லாக்ன்னு போட்டு போட்டீங்களா, அந்த அன்லாக்க தொட்டு விட்டுருங்க. அத தொட்டுட்டீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் சுத்தும். அப்படிதான் ஒரு 30 செகண்ட் விளம்பரம் வரும். ஏதாவது விளம்பரம் ஆப்போட விளம்பரம் ஏதாவது வரும். இப்ப பாருங்க இந்த மாரி ஒரு சின்ன குச்சி மாரி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டைல்ல நம்ம ஸ்லாங்ல சொல்றதுனால குச்சி மாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். இதுக்கான சரியான பேர் நமக்கு தெரியல. இதில பாருங்க, இப்பதான் நார்மலான ஃபோட்டோ. அதாவது பிஃபோர் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். இதே பாருங்க நம்ம ஹெச்டியா மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவோட தெளிவுனஸ பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த மாரி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். "என்னடா இப்படி ஒரு ஃபோட்டோ வச்சு நீ இப்படி காமிக்கிற?" அப்படின்னு சொல்லி நீங்க தவறா நினைக்க வேண்டாம். அதில டக்குனு போனோனே கண்ணுக்கு கிடைச்சது இந்த ஃபோட்டோ தான் கிடைச்சது. அதனால எடுத்து நான் போட்டிருக்கேன். அத வேற நீங்க ஒரு தவறா நினைச்சுக்கிட்டு, "என்ன இந்த பையன் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோவ எடுத்து சொல்லி காமிக்கிறான்" அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அக்ரிகல்ச்சர்ங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் பண்ற பொண்ணோட ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது யாரும் தவறா நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஃபோட்டோவ பார்க்காதீங்க, உள்ள உள்ளத பார்க்காதீங்க. வீடியோ அந்த என்ன சொல்றேனோ அத மட்டும் பாருங்க. இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். அதுக்காக என்ன இவன் கிளாமரா ஃபோட்டோ வச்சு காமிக்கிறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தவறா நினைக்காதீங்க. அத முன்கூட்டியே உங்கள்ட்ட நான் சொல்லுறேன். இந்த ஃபோட்டோ இந்த ஸ்டிக்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, லெஃப்ட் ரைட் நவுத்துனீங்கன்னா பாருங்க, எவ்வளோ ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைச்சிட்டு பார்த்தீங்களா? இப்ப இதே பழைய ஃபோட்டோ பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த நம்ம ஹெச்டி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ இந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகுது. நம்ம எடிட் பண்ற ஃபோட்டோவிலேயே இத மாரி நம்ம எடிட் பண்ற ஆப்லயே நம்ம இந்த மாரி ஹெச்டியா மாத்திக்கலாம். இப்ப ஹெச்டியா மாத்துறதுக்கு எவ்வளோ ஆப்புகள் இருக்கு. அத நீங்க பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணி அத நீங்க கத்துக்கிறதா இருந்தாலும் கத்துக்கலாம். நம்ம வந்து அதிக பேர் வந்து என்ன பண்றோம்னா, நம்ம இன்ஸ்டாட் தான் யூஸ் பண்றோம். இந்த இன்ஸ்டால் பண்றதுனால இது மாரி ஃபோட்டோக்கள இப்ப நீங்க தம்ப்நெயில் எடுக்குறீங்க. தம்ப்நெயில் ஒரு ஒரு சமையலுக்கு தம்ப்நெயில் எடுக்குறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்குறீங்க அப்டின்னா, இதே மாரி ஹெச்டியா மாத்தி நீங்க தம்ப்நெயில் வைங்க. பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு இருக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கிறது மூலியமா உங்களுக்கு பார்வையாளர்கள் அதிகமா கிடைப்பாங்க. ஏன்னா, பிரைட்னஸ் தான் முக்கியம் இங்க. வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம்.
நீங்கள் வீடியோக்களில் வந்து வைக்கக்கூடிய தம்ப்நெயில் தான் இங்கே முக்கியம். தம்ப்நெயிலை பார்த்து தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் வீடியோ தம்ப்நெயிலை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபோட்டோவில் உள்ள பேர் எப்படி அழிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எப்படி ஹெச்டியா மாற்றுறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தம்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் தானே, பண்ணி விடுங்க. என்ன ஆக போகுது, ஒரு சப்ஸ்கிரைபரில் பண்ணி விடுங்க. இது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ எப்படி வந்து நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஆர்வம் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த பாய். வீடியோ ஃபோட்டோ சேவ் ஆகி இங்கே வந்துடும். நியூ வந்துடும்.